அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்ற முயன்ற கும்பலைச் சேர்ந்த ஒருவர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைகிறார். ஞானசேகரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கோவை திருப்பூர் மாவட்டம் எல்லையில் கர்மத்தம்பட்டி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக பையுடன் ஒரு வாலிபர் வந்தார். அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவரிடம் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தன. ஆனால் கள்ள ரூபாய் நோட்டுகள் ஒரு பக்கம் மட்டும் அச்சிடப்பட்டு இருந்தது. கள்ள ரூபாய் நோட்டுகளின் இடையில் வெற்றுத்தாள்கள் சேர்க்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து அந்த ஆசாமியை போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் அவர் தர்மபுரியைச் சேர்ந்த இளவரசன் என்பதும் அவர் கர்மத்தம்பட்டி சாரதாமில் சாலை அருகே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்கு கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தன. அதில் 13 பண்டல்கள் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளும் 5 பண்டல்கள் 500 ரூபாய் நோட்டுகளும் மற்றும் வெட்டப்படாத 2000 ரூபாய் நோட்டுகள் 12 பண்டல்களும் வெட்டப்படாத 500 ரூபாய் நோட்டுகள் 13 பண்டல்களும் இருந்தன. அவற்றுடன் அதிநவீன பிரிண்டர்கள், செல்போன்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரூபாய் 50,000 அசல் ரூபாய் நோட்டு கொடுத்தால் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள கள்ள ரூபாய் நோட்டுகள் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஒரு பக்கம் மட்டும் ரூபாய் நோட்டு வடிவில் அச்சடித்து மோசடி செய்ய முயன்றுள்ளனர். எனவே இளவரசனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த டிரைவர் முத்துக்குமாரிடம் மோசடி செய்ய முயன்ற போது இளவரசனை காவல்துறையினரிடம் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அவருக்கு உடந்தையாக இருந்த உதயகுமார், தயா என்ற குமரேசன், யோகநாதன், செந்தில் ஆகிய 4 பேர் தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். 2 கோடி ரூபாய் என மதிப்பிடத்தக்க அளவுக்கு கள்ள நோட்டுகள் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.